வளர்ச்சி பெருக புதுடில்லியில் ஸ்டார்ட் அப்ஸ் கா மகாகும்ப் புதிய தொழில் முனைவோருக்கான மாநாடு. சென்னை ஏப்ரல் 28 ஆசியாவின் மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் அப் நிகழ்வு ஜூன் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் ரிட்டர்ன்ஸ் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் அப்ஸ் கா மகாகும்ப் என்ற பெயரில் நடைபெறவுள்ளது. இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் FWC நிறுவன தலைவர் CK அசோக்குமார் அறிவித்தார். முதல் குடி மூத்த குடி என்னும் FWCயும் அகில இந்திய ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கவுன்சிலுடன் இணைந்து நடத்தும் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் அப்ஸ் கா மகாகும்ப் 2024 4வது பதிப்பு இதுவாகும். இந்நிகழ்ச்சி புதுடில்லியில் உள்ள புகழ்பெற்ற யசோபூமி மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கிறது. இதில் ஆசியாவின் மிகப்பெரிய தொடக்க ஆர்வலர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த பிரம்மாண்ட நிகழ்வின் முன்னோடியாக ஏப்ரல் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்ட சாலை காட்சி உட்பட நிகழ்வுக்கு முந்தைய நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த ரோட் ஷோ புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட எண்ணற்ற தொடக்க திட்டங்களை பிரதிபலிக்கும். இதற்கான செய்தியாளர் சந்திப்பில் AICRAயின் தலைவர் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் என்ஜினியரிங் சயின்சஸ் தொழில்துறை தலைவர் ராஜ்குமார் சர்மா இக்கூட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் சர்மா இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் அப்ஸ் கா மகாகும்ப் பற்றிய விரிவான விவரங்களை எடுத்துரைத்தார். FWC நிறுவனர் CK அசோக்குமார் நிகழ்வு பற்றி உரையாற்றினார். TNSTC விஸ்வநாதன், கிரியாடெக் நிறுவனர் பாஸ்கர், நேச்சுரல்ஸ் முன்னாள் தலைமை செயல் அலுவலர் சீனிவாசன் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினர். மேலும் FWC நாரி சக்திகள், AC இன்னோவேஷன் ஆஃப் சிங்கப்பூர் இந்தியா உலக கதை சொல்லல் சிங்கப்பூர் சாம்பியன்ஷிப்பை 181 நாடுகளில் நடத்துகிறது. இணை நிறுவனர் டாக்டர் நீனா காயத்ரி, இந்தியன் லீக் ஆஃப் வெர்சடைல் என்டர்பிரைனர்ஸ் டிரஸ்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் ஆயிஷா, வழக்கறிஞரும் இந்தியன் லீக் ஆஃப் வெர்சடைல் என்டர்பிரைனர்ஸ் டிரஸ்டின் அரங்காவலர் பத்மினி, அகல் அறக்கட்டளையின் நிறுவனர் அம்பிகா ராஜ், டீசா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி, ஹாக்கினியின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் தீபா சதீஷ் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்து கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஹெட் குவார்ட்டர் நிறுவனம், ஆனால் இந்தியாலையும் எங்களுக்கு ஸ்டார்ட் அப் இருக்கு. நான் ஊட்டி ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்தவன். நாங்கள் பழங்குடி மக்களை சார்ந்தவங்க, படகாசன் சொல்லிட்டு. நான் 2019 சாரை நான் இங்கே சென்னையில் சந்திக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி FWC ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இந்த FWC சேர்ந்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டது. அது வரைக்கும் நான் ஊட்டியிலேருந்து சென்னை வந்தேன். சென்னையில் தெரிஞ்சது, கொஞ்சம் பேர்லாம் தெரிஞ்சது. பட் ஆனாலும் இந்த பிஸ்னஸ் பீப்புள், நிறைய நெட்வொர்க்கிங், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு நோ ஃபீஸ், நத்திங். நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம், நெட்வொர்க்கிங் ஹேப்பன் பண்ணோம். 2019 நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தினோம், நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு. கதவுகள் ஜஸ்ட் ஓப்பன், டோர்ஸ் ஓப்பன், அண்ட் வி வர் ஏபிள் டு மீட் பீப்புள். அந்த நெட்வொர்க்கிங்கில் வி வர் ஏபிள் டு ஆல்சோ லேர்ன். நெட்வொர்க்கிங் நடக்கும்போது நாங்கள் லேர்ன் பண்ணோம் ஒருத்தர். இப்போ நான் ஒரு ரன் அன் ஆர்கனைசேஷன். ஷீ இஸ் அன் MSME, அதில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு லாயர், அவங்க ஒரு NGO நடத்துகிறாங்க. ஸோ நாங்கள் எங்கள் எல்லாருக்குள்ளே நாங்கள் பகிர்ந்துப்போம். ஸோ லேர்னிங் ஹேப்பன்ஸ், ஹெல்ப் ஹேப்பன்ஸ், வி ஹெல்ப் ஈச் அதர். எல்லோரும் ஹெல்ப் பண்ணி நாங்கள்லாம் க்ரோ பண்ணுறோம். இன்னைக்கு என் கம்பெனி FWCயில் ஸ்டார்ட் ஆனது. வி ஆர் இன் 181 கண்ட்ரீஸ், 191 கண்ட்ரீஸில் நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் நடத்திட்டு போகிறோம். நம்ம நான் முதல்வனையும் நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். அண்ட் வேலை வாய்ப்பும் நிறைய பெண்களுக்கும், நிறையா ஃபார் த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் நிறைய இல்லாதவங்களுக்கு, நிறைய பேர்ன் விக்டிம்ஸ், அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறோம். பெண்களை நாங்களே எல்லாரும் சேர்ந்து தூக்கி விடுறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது இந்த FWC. அண்ட் FWC சாருக்கு இவங்களுக்கு சார் எல்லாம் ரொம்ப காலமாக இருந்திருக்காங்க இந்த ஈகோ சிஸ்டமில். ஸோ இந்த ஈகோ சிஸ்டமில் இருந்து அந்த நிறைய பேர் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளை இவங்க இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கொடுத்து, சின்ன ஸ்மால் பீப்புளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்து, நீங்கள் இதை நடத்துங்க, அவங்களோட போயிட்டு வாங்கும் போது நிறைய. இப்போ நேற்று நாங்கள் தைவான்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணோம். ஸோ எங்களுக்கும் தாய்வானுக்கும் இப்போ நாங்கள்லாம் அந்த ஒரு ரோடு எனேபிள் பண்ணி லே பண்ணி விட்டாரு. ஸோ வி கேன் ஆக்சுவலி டூ பிஸ்னஸ் வித் தாய்வான் அவங்களோட. அந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ். நான் மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் எங்களுக்கு ஓப்பனிங்ஸ் தந்தது சார் த்ரூ கோபியோ. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. உமன், சில்ட்ரன்,
young children also are there who are doing so very well, and not many startups, youngsters, a lot of இது ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் இந்த வாய்ப்பை வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா நாரி சக்தின்னு சொல்லி நாங்கள் ஒரு லான்ச் நடத்தினோம். 3 நாள் தான் எங்களுக்கு எல்லாம் ஒருத்தரை தெரியும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன், அது அவ்வளோ நல்லா நடந்தது. ப்ளஸ் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அந்த ஃபேமிலியாக இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், எங்களுக்கு சேஃப்டி இருக்குது, எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இப்போ அந்த இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒருத்தருக்கு வி கிவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த இதில் ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் இருக்கீங்களா மேம், இங்கே வாங்கன்னு சொல்லி என்னை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கூப்பிட்டாங்க. அதில் எனக்கு டோர்ஸ் வர் ஓப்பன். இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் தட் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேடர் இப்போ வந்திருக்காங்க தமிழ்நாடுக்கு. ஸோ அவங்கள நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் எப்படி யூஸ் ஆகும் ஒரு கவர்மெண்ட் செக்டருக்கு நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் வந்து இந்த நாரி சக்தி மூலயமா தான் வந்தது. இன்றைக்கு பணம் நல்ல ஐடியா நல்லா இருந்ததுன்னா பணம் போடுவதற்காக முதலீட்டாளர்கள் நிறைய கியூவில் நிற்கிறாங்க. முதல்ல இருந்த சூழ்நிலைக்கும் இப்பையும் ஐடியா ஆர் தி கரன்சிஸ் ஆஃப் த 21st century அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல ஐடியாவாக இருக்குது. இதை வந்து ஒரு ப்ராடக்டாகவோ இல்லை ஒரு சர்வீஸாகவோ மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து பின்னால் நீங்கள் வந்து லேண்டை கொடுக்கணும், கொலாட்ரல் கொடுக்கணும்லாம் தேவையில்லை, பேங்க்கும் கிடையாது. ஆனால் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் தே ஆர் ஆல் ரெடி டு இன்வெஸ்ட் மணி. அதனால் முதல்ல இருந்த ஒரு ஈகோ சிஸ்டம், அதாவது இந்த சூழ்நிலை வந்து பொருளாதாரத்துக்கு இந்த தொழில் முனைவர்களுக்கு ஒரு ஃபேவரபிளான சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்ட அப்புறம் பல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன்ஃபினைட். அதாவது தொழில் முனைவர்களுக்கு அந்த டெக்னாலஜி பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வானமே எல்லை அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கும் போகக்கூடிய அளவில் அந்த ஒரு வாய்ப்புகள் மிஞ்சி இருக்குது. அதனால் டெக்னாலஜி பேஸ் வந்து இது ஒரு பெரிய பொன்னான காலம் எல்லாருக்கும், நம்ம குறிப்பாக தமிழர்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய ஐக்யூ லெவல் அந்த ஐடியில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நாம் வந்து வெளிநாடுகள்லாம் இருக்கிறோம். குறிப்பாக அமெரிக்காவில், ஐரோப்பா நாடுகளில் இன்றைக்கு வந்து நமது தமிழர்களை தான் முக்கியமாக ஐடியில் கேட்குறாங்க. நாம் போய் அவர்களுக்கு வந்து வேலை செய்கிறத விட நம்மளுடைய தமிழர்களே நாமளே பலர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். நாம் வந்து வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாக நமது தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு சுந்தர் பிச்சை, ஒரு சத்யா நதல்லா, அது போன்ற அவர்கள் பெரிய இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, கடைநிலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு குப்பன் சுப்பன் இவனுங்க எல்லாமே அவங்க வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்து அவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தொழில் முனைவர்களாக மாற வேண்டும். அதற்கு தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் வந்து இங்கேருந்து இருக்கிற தொழில் முனைபவர்களை டெல்லிக்கு எடுத்துன்னு போய் அங்கே ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அவர்களோட கலந்துரையாடி அவங்கள வந்து ஒரு மேன்மையாக அவர்களுடைய தொழிலை உயர்த்துவதற்கு இருக்கிறோம். அந்த அமெரிக்காவிலேருந்து நண்பர் சீனிவாசன் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி அமெரிக்கா எப்படி வளர்ந்துருக்குது, ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்புன்ற கல்ச்சர் வந்து அமெரிக்காவில் தான் உருவாச்சு, அதை வந்து எப்படி இருக்குது அந்த சூழ்நிலை பற்றி சீனிவாசன் சொல்லுவாங்க. ஏதோ அதற்கு முன்பு பாஸ்கர் சில இன்னொரு சிலருக்குனாக்கா தமிழ்நாடுடைய இளைஞர் மத்தியில் எப்படின்னா ஒரு தொழில் தொடங்கினா இப்போ நானும் பார்த்தா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர் சீனியர் ஆண்டர்ப்ரனர் இருக்குன்னா, இப்போ தொழில் தொடங்கணும் என்ன பண்ண, என்கிட்ட பணம் இல்லை, கண்டிப்பாக இருக்காது, சொத்து இருக்காது. அப்போ எப்படி தொழில் தொடங்குறது? பேங்க்குக்கு போனால் பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க, பேங்க்கில் என்ன கொலாட்டல் வேணும்னு கேட்பாங்க. அந்த மைண்ட் செட் வந்து மாறணும். தொழில் தொடங்குறதுக்கு வேறு வழியிலும் வழி இருக்குன்றது வந்து பரவலாக நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஸ்டார்ட் அப் சொல்கிறதுடைய காரணம் என்ன, ஒரு இன்வெஸ்டர் வரானாக்கா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பேங்க்லாம் போக தேவையில்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா
நீங்கள் அதுக்கு வந்து ஷேரை வந்து லிக்விட் பண்ணி கொடுக்கணும். இது எளிமையான வழி. 90% இளைஞர்களுக்கு வந்து தெரியல. நான் நிறைய ஊருக்கு போனால் நல்ல ஐடியா வச்சுருப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். பேங்க்குக்கு போனால் லோன் இருக்காது, சொத்து இருக்காது, எதுவுமே இருக்காது அவங்ககிட்ட. அப்போ அந்த ஐடியா எடுத்துகிட்டு வரதுக்கு ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் சேரணும். செய்தியாளர்கிட்ட கேட்டுக்கிறது தான் இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த இளைஞர்களை பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் சொல்லுங்கள். பேங்க்கை தாண்டி இன்னொரு வாய்ப்பும் நமக்கு இருக்குது, அது வந்தால் முடியும். ஏன் அந்த வாய்ப்பை நான் சொல்கிறேங்கன்னா, பர்சனலாக இப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உங்களை வேலை செய்ய சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்று. ரெண்டாவது, நான் பணம் போட்டுட்டேன்னா என் பணத்தை சேவ் பண்ணுறது அப்புறம் நீங்கள் தூங்குனாலும் தட்டி எழுப்பி உங்களை கை கொடுத்து மேலே கொடுத்துருவாங்க. தனி ஒரு நான் வந்தனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் லெஷராக இருந்துக்கலாம், சரி போவேனான்னு சொல்லிப்பேன். அந்த வாய்ப்பும் இருக்குது. ஒரு 2 இளைஞர் வராங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள இன்வெஸ்ட் பண்ணவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பணம் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக பணத்தை எடுக்கிறதான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களே வாய்ப்பை எழுப்பிட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப்பில் வர்றதுக்கு. ஸோ ஓட்டுங்க.